இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அமெரிக்காவின் அதீத நவீன F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் இலக்கு வைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் விமானம் நிலை தடுமாறி ஈரானின் இல்பகன் மாகாணத்தில் விழுந்து நொறுங்கியது. இதில் பயணித்த ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரி பாராசூட் மூலம் குதித்து சுமார் 48 மணி நேரம் ஈரானிய படைகளிடம் சிக்காமல் மறைந்திருந்தார். இந்த நடவடிக்கை குறிப்பாக ஈரானிய படைகள் அந்த விமானியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அமெரிக்கா நூற்றுக்கணக்கான சிறப்பு படை வீரர்களை களமிறக்கியது. பயங்கரமான மோதல். மீட்புக் குழுவினர் உள்ளே நுழைந்த போது ஈரானிய தரைப்படை மற்றும் கண்வாய்களுடன் நேரடி துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. வான்வெளி தாக்குதல். மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானங்களுக்கு பாதுகாப்பாக ஏனைய அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் ராணுவ இலக்குகள் மீது குண்டுகள் வீசின. இதில் இந்த மீட்பு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் கடுமையான போர்ச்சூழலால் அமெரிக்காவின் சில விமானங்கள் ஈரானிய நிலப்பரப்பிலேயே சிக்கிக் கொண்டன. தன்னார்வ அளிப்பு. 2 C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஒரு பிளாக் ஹேக் ஹெலிகாப்டர் ஆகியவை ஈரானிய படைகளின் கைகளில் சிக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்க படைகளை அவற்றை வெடிவைத்து தகர்த்ததாக சொல்கிறார்கள். அதே நேரம் இந்த விவகாரத்தில் ஈரானின் வாதம். ஆனால் ஈரானிய புரட்சிகர காவல்படை இந்த விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக புகைப்படம் மற்றும் காணொளி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதலை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. வெகுமதி அறிவிப்பு. அமெரிக்க விமானிகளை உயிருடன் பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு ஈரான் அரசு $10 பில்லியன் அதாவது $76,000 அமெரிக்க டாலர்களை பரிசாக அறிவித்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மீட்பு பணி வெற்றிகரமாக முடிவடைந்ததாகவும் காயமடைந்த விமானி தற்போது குவைத்தில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அமெரிக்க சிறப்பு படை வரலாற்றில் மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருபுறம் விமானி மீட்கப்பட்டாலும் மறுபுறம் 3க்கும் மேற்பட்ட நவீன போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா இழந்துள்ளமை அந்த நாட்டுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு திறன் எதிர்பார்த்ததை விட வலுவாக இருப்பதை இந்த சம்பவம் நிரூபித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் இல்பகன் பகுதியில் நிகழ்ந்த அமெரிக்க போர் விமான வீழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நடந்த மீட்பு நடவடிக்கையும் வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல, அது தொழில்நுட்பம் மற்றும் உளம் சார்ந்த ஒரு பெரும் சதுரங்க ஆட்டமாக மாறியுள்ளது. இந்த சம்பவத்தின் சில புதிய கோணங்களை நாங்கள் இப்படியாக பார்க்கலாம். 1. குவைத் பழங்குடியினரும் $10 பில்லியன் வெகுமதியும். ஈரான் அரசு வெறும் அறிவிப்போடு நிற்காமல் அமெரிக்க விமானியை தேடும் பணியில் அந்த நாட்டு நாடோடி பழங்குடியினரை அதிகாரபூர்வமாக இணைத்துள்ளது. குறிப்பாக கிலுயர் மற்றும் புயர் அகமது மாகாணங்களில் உள்ள மாகாண மக்களுக்கு சன்மானம் என்ற பெயரில் உளவியல் தூண்டுதலை வழங்கியது. $10 பில்லியன் என்பது உள்ளூர் பொருளாதாரத்தின்படி ஒரு மிகப்பெரிய தொகையாகும். இது அமெரிக்க வீரர்களை பிடிப்பதற்கான ஒரு வேட்டையாக மாற்ற ஈரான் முயல்வதை காட்டுகிறது. இந்த நிலையில் இந்த மீட்பு நடவடிக்கையில் துப்பாக்கிகளை விட டிஜிட்டல் போர் முறை முக்கிய பங்கு வகித்தது. அமெரிக்க படைகள் ஈரானிய இராணுவத்தின் தகவல் தொடர்பு அலைவரிசைகளை முடக்கி விமானியை தேடும் ஈரானிய தேடுதல் குழுக்களின் ரேடார்களை குழப்ப அதிநவீன சைபர் கருவிகளை பயன்படுத்தியது. விமானி தனது லொகேட்டர் பிகான் மூலமாக அனுப்பிய சிக்னல்கள் ஈரானிய படைகளுக்கு தெரியாமல் இருக்க சிக்னல் ஜாமிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆபரேஷனில் அமெரிக்காவுக்கு இணையாக ஆஸ்திரேலிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் உதவி செய்துள்ளன. ஈரானின் மையப்பகுதிக்குள் ஊடுருவும் பாதைகளை கண்டறியவும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் ஓட்டைகளை முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தெரிவிக்கவும் ஸ்டேல் முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஸ்டேல் கூட்டணியின் இராணுவ பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா தனது சொந்த விமானங்களையே அழித்தது என்பது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் ஈரானின் ஊடகங்கள் இதை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக சித்தரிக்கிறது. அமெரிக்காவின் தோல்வியை மறைக்க ட்ரம்ப் எடுக்கும் முயற்சி என ஈரானிய செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் நியூஸ் விமர்சித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் புதிய ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக F-35 ரக விமானங்களை சுட வீழ்த்த முடியும் என ஈரான் விடுத்திருக்கும் எச்சரிக்கை சர்வதேச வான் பாதுகாப்பு நிபுணர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த மீட்பு நடவடிக்கை நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரானின் கட்டுமானத்தில் இருந்து ஒரு பாலம் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதாகவும்
95 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் குற்றம் சாட்டியது. இந்த பின்னணியிலேயே அமெரிக்க விமானியை பிடிப்பது ஈரானுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியிருந்தது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். மீட்கப்பட்ட விமானி தற்போது பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த சம்பவம் ஈரானிய வான்வெளியில் அமெரிக்காவுக்கு இருக்கும் வான் ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதை உணர்த்துகிறது. தொழில்நுட்பம் மற்றும் நேரடி போர் முறை என 2 தளங்களிலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. ஈரானிய மண்ணில் அரங்கேறிய இந்த அதிவேக மீட்பு நடவடிக்கை வரும் ஒரு விமானியை பாதுகாப்பதோடு முடிந்துவிடவில்லை. இது இரு நாடுகளின் இராணுவ பல பரீட்சை மற்றும் எதிர்கால போர் யுக்திகள் குறித்த பல முக்கிய உண்மைகளை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்தை பொறுத்தவரை எந்தவொரு வீரரையும் எதிரி நிலப்பரப்பில் விட்டுவிட மாட்டோம் என்ற கொள்கை மிக முக்கியமானது. ஒரு கேர்னல் அந்தஸ்திலான அதிகாரியை மீட்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் மற்றும் டஜன் கணக்கான போர் விமானங்கள் ஆபத்துக்குள்ளாக்கியுள்ளது. அந்த நாட்டு இராணுவத்தின் மன உறுதியை காட்டுகிறது. இருப்பினும் சொந்தமாகவே தங்களது C-130 மற்றும் பிளாக் ஹாக் விமானங்களை எரித்து அழித்தது என்பது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உத்தி ரீதியாகவும் ஒரு கசப்பான பாடமாகும். இது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வளர்ந்து வரும் வீரியத்தை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் இந்த சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சார ஆயுதமாக மாற்றியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் அதீத நவீன தொழில்நுட்பங்களான F-35 மற்றும் F-15E போன்றவற்றை தங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதை ஈரான் நிரூபித்து காட்டியுள்ளது. 10 பில்லியன் தவமன்கள் பரிசு தொகை அறிவிப்பு என்பது அந்த நாட்டு அரசாங்கம் தனது குடிமக்களை ஒரு தேசிய பாதுகாப்பு பணியில் எவ்வளவு தீவிரமாக ஈடுபடுத்த முயல்கிறது என்பதை காட்டுகிறது. இதுபோன்ற மக்கள் போர் முறை அந்நிய நாட்டு சிறப்பு படைகள் ஈரானுக்குள் ஊடுருவுவதை எதிர்காலத்தில் இன்னும் கடினமாக்கும். இந்த நிலையில் இந்த நடவடிக்கையில் இஸ்ரேலினுடைய நேரடி தலையீடு மத்திய கிழக்கின் அதிகார மையங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்துள்ளன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஈரானின் மையப்பகுதியான எல்பகன் வரை அமெரிக்க படைகள் ஊடுருவ முடிந்தது என்பது ஈரானிய உளவுத்துறையில் உள்ள ஓட்டைகளை சுட்டி காட்டுகிறது. அதே சமயம் அமெரிக்கா ஒரு பாலத்தின் மீது நடத்திய தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய எதிர்வீழ்ச்சிகள் இந்த பகுதியில் ஒரு முழுவளவிலான போர் மூழ்வதற்கான அபாயம் மிக அருகாமையில் இருப்பதை எச்சரிக்கிறது. இந்த சம்பவம் இனிவரும் காலங்களில் வான்வெளி ஆதிக்கம் என்பது வெறும் ஏவுகணைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படாது என்பதையும், சைபர் போர் முறை மற்றும் உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்பு ஆகியவை வெற்றியை தீர்மானிக்கும் முக்கியமான காரணியாக இருக்கும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்கா தனது வான் பாதுகாப்பு கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்யும் அதே நேரம் ஈரான் தனது வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மேலும் நவீனப்படுத்தவும் இந்த தருணம் ஒரு தூண்டுகோலாக அமையும். சுருக்கமாக சொன்னால், இந்த மீட்பு நடவடிக்கை ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவின் அசைக்க முடியாத ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலாகவும் ஈரானின் தற்காப்பு திறனுக்கு ஒரு சான்றாகவும் அமைந்துள்ளது. விமானி மீட்கப்பட்டது என்னவோ அமெரிக்காவுக்கு ஒரு நிம்மதியை தந்தாலும் களத்தில் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் ஈரானின் தீவிரமான எதிர்வினை ஆகியவை வரும் நாட்களில் சர்வதேச உறவுகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இது எப்படியாக இருந்தாலும் வரலாறு எழுதுகின்ற கதைகள் என்பது மிக முக்கியமான இந்த காலத்தினுடைய சரித்திரங்களை மட்டுமல்லாமல் இந்த உலகம் எதிர்கொண்ட ஆபத்துக்களையும் அதனுடைய இந்த நிலைமைகள் தொடர்பாகவும் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் தன்னுடைய கருத்துக்களை உலகமும் அதனுடைய வரலாறும் நிச்சயமாக பதிவு செய்து வைக்கும் என்று சொல்லலாம். இந்த முறை மிக மிக மோசமான எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் அழிவினுடைய சதுரங்கம் மிகப்பெரிய அளவில் ஆடப்பட்டிருக்கிறது என்பதையும் குறித்து வைத்தே ஆக வேண்டும்.